ஹலோ விவர்ஸ், இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க இருக்கோம் அப்படின்னா, மார்ச் 3ஆம் தேதி என்று நிகழ இருக்கக்கூடிய கிரக மாற்றத்தினுடைய சேர்க்கையினுடைய தாக்கங்களானது துளராசி நேயர்களுடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா எப்படிப்பட்ட பலன்களை ஏற்படுத்தி கொடுக்க போகின்றது, அவர்களுடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா ஏதாவது பிரச்சனைகளானது ஏற்பட போகின்றதா, இல்லை வேறு ஏதாவது பார்த்திங்கன்னா முன்னேற்றங்களான விஷயங்களானது காணப்படுமா, மட்டும் இல்லாமல் துளராசி நேயர்கள் கடந்த சில நாட்களாகவே பார்த்திங்கன்னா சந்தித்த பிரச்சனைகளும் சோதனைகளும் பார்த்திங்கன்னா மீண்டும் இந்த ஒரு காலகட்டத்தில் நிகழப்போகின்றதா, இல்லை வேறு ஏதாவது பார்த்திங்கன்னா இவர்களுக்கு அதிர்ஷ்டமான விஷயங்கள் நடக்குமா, அவர்களுடைய பொருளாதார ரீதியாக பார்த்திங்கன்னா எப்படி இருக்க போகின்றது, அவர்களுடைய குடும்ப சூழ்நிலைகளானது பார்த்திங்கன்னா எப்படிலாம் அமைய போகுது அப்படிங்கிறது குறித்து எல்லா விஷயத்தையும் தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க இருக்கோம். பதிவை தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோவை துளராசி நேயர்கள் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படிங்கும் பொழுது நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இருப்பீங்க, முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே கூட இருக்க அந்த பெல் ஐக்கானையும் பார்த்திங்கன்னா கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும், அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம். ராசி நேயர்களுக்கு மார்ச் 3ஆம் தேதிக்கு பிறகு கிரக நிலைகளானது எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கிரக நிலைகளை பார்க்கும் பொழுது பஞ்சமஸ்தானத்தில் சூரியன், சந்திரன், சனி, ரண ரேகஸ்தானத்தில் பார்த்திங்கன்னா ராகு, சுக்கிரன் மற்றும் புதன், அஷ்டமஸ்தானத்தில் குரு, பாக்கியஸ்தானத்தில் செவ்வாய், அயனசயன போகஸ்தானத்தில் கேது என கிரக நிலைகளானது உள்ளது. கிரக மாற்றங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது 4/3/2025 அன்று சுக்கிர பகவான் வக்ரமாகின்ற, 9/3/2025 அன்று புதன் பகவான் வக்ரமாகின்ற, 14/3/2025 அன்று சூரிய பகவான் பஞ்சமஸ்தானத்தில் இருந்து ரண ரேகஸ்தானத்திற்கு மாறுகிறார். 18/3/2025 அன்று வக்ர நிலையில் இருக்கக்கூடிய புதன் பகவான் ரண ரேகஸ்தானத்தில் இருந்து பஞ்சமஸ்தானத்திற்கு மாறுகின்ற, 30/3/2025 அன்று புதன் வக்ர நிவர்த்தி ஆகின்றார். இப்படி தாங்க கிரக நிலைகளும் கிரக மாற்றங்களுமானது பார்த்திங்கன்னா இந்த துளராசிக்காரர்களுக்கு அமைஞ்சிருக்கு. ஸோ இதனை வைத்து பார்க்கும் பொழுது இந்த மார்ச் 3ஆம் தேதிக்கு பிறகு இவர்களுக்கு எந்த மாதிரியான ஒரு பலன்கள் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறது குறித்து இப்போ நம்ம பார்த்து தெரிந்து கொள்ளலாம். இந்த காலகட்டங்களில் சுபகாரியங்களில் இருந்து வந்த தடங்கல்களானது நீங்கும். கிரகங்களினுடைய சஞ்சாரத்தினால எதையுமே ஒரு முறைக்கு பல முறை ஆலோசித்து செய்வது நல்லதுங்க. மனம் நிலை கொள்ளாமல் ஏதாவது சிந்தித்து கொண்டே இருக்குங்க. புதிய முயற்சிகளை தள்ளி போடுவது நல்லது. ஆனால் ராசியை பார்க்கக்கூடிய தனாதிபதி செவ்வாயினால் பார்த்திங்கன்னா பணவரவானது உங்களுக்கு அதிகரிக்கும், உடல் ஆரோக்கியங்களும் பெறும். தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபங்களானது வருங்க. தேவையான சரக்குகள் கையிருப்பில் இருக்கும். புது நபர்கள் கூறக்கூடிய வியாபாரங்கள் தொடர்பான விஷயங்களில் முடிவுகள் எடுக்கும்போது கவனமாக இருப்பது நல்லது. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு புதிய பதவிகள் அல்லது புதிய பொறுப்புகளானது கிடைக்குங்க. உங்களது பணியினுடைய திறமையினால மேலதிகாரிகள் பார்த்திங்கன்னா திருப்தி அடைவார்கள். குடும்பத்தில் இருப்பவர்களுடன் கோபமாக பேசக்கூடிய சூழ்நிலைகளானது ஏற்படுங்க. கவனமாக இருப்பது நல்லது. மனைவி குழந்தைகளினுடைய உடல் நலத்தில் கவனங்களானது தேவை. சிலருக்கு இடமாற்றங்களானது உண்டாகலாம். வாகனங்களில் செல்லும் போது கவனங்களானது தேவை. வயிறு தொடர்பான நோய்களானது நீங்கும். பெண்களுக்கு சதா எதையாவது யோசித்து கொண்டே இருப்பீர்கள். எந்த காரியத்திலுமே முடிவுகள் எடுக்கும் முன்பு தீர ஆலோசிப்பது நல்லது. கலைத்துறையினர் உத்திகளை கையாண்டு தொழிலில் பார்த்திங்கன்னா முன்னேறுவீர்கள் அப்படின்னு சொல்லலாம். உறவினர்கள் மூலமாகவே உதவிகளானது கிடைக்க பெறுவீர்கள். உதவிகளின் மூலமாக வெற்றியும் காண்பீர்கள். மிகவும் நன்றாக இருக்கும். அரசியல் துறையினருக்கு முன்னேற்றங்களானது பார்த்திங்கன்னா கிடைக்குங்க. தாங்கள் மேன்மை அடைந்திட புதிய வாய்ப்புகளானது சேரும். வெளிநாடு வாய்ப்புகளானது வரலாங்க. வாய்ப்புகளும் உங்களுக்கு குவியும். வீண் அலைச்சல்களானது பார்த்திங்கன்னா ஏற்படலாம். வாழ்க்கையில் முன்னேற்றங்களானது காணப்படும். மாணவர்களுக்கு கல்வியை பற்றிய எண்ணங்களானது பார்த்திங்கன்னா அதிகரிக்குங்க. பாடங்களை படிக்கும்போது மனதை ஒருமுகப்படுத்தி படிப்பது நல்லது. அசையும் அசையா சொத்துக்களானது உங்களுக்கு சேருங்க. கடன்களானது குறையும். உடல் ஆரோக்கியமானது ஓரளவுக்கு சுமாராக இருக்கும். உடல்நிலையில் சோர்வு, கை கால் மூட்டுகளில் வலி, எதிலுமே விரைந்து செயல்பட முடியாத நிலைகளானது ஏற்படுங்க. எனவே கவனங்கள் தேவை. மனைவியினுடைய உடல்நிலையிலும் பாதிப்புகள் உண்டாகி மருத்துவ செலவினை ஏற்படுத்தும். கோபத்தை குறைத்து பேச்சில் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமைகளானது ஏற்படும். பணவரவுகளானது ஓரளவுக்கு சிறப்பாக இருக்குங்க. திருமண சுபகாரியங்களானது கைகூடி மகிழ்ச்சியானது அளிக்குங்க. ஆடம்பர செலவுகளை குறைப்பது நல்லது. உற்றார் உறவினர்களை அனுசரித்து நடந்து கொண்டால் சற்று அனுகூலமான பலனையை அடைய முடியும். தாங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளில் தடைகளுக்கு பின்னரே பார்த்திங்கன்னா வெற்றியானது கிடைக்குங்க.
அசையும் அசையா சொத்துக்களால சிறு சிறு விரயங்களானது தோன்றும். புத்திர வழியில் சிறு சிறு மனசஞ்சலங்கள் தோன்றி மறையுங்க. உத்தியோக ரீதியாக எதிர்பார்க்கக்கூடிய உயர்வுகள் சற்று தடைகளுக்கு பின்னர் கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். இந்த காலகட்டத்தினுடைய தொடக்கத்தில் வீட்டிலும் பணியிடத்திலும் பிறரினுடைய ஆதரவை நீங்கள் பெறுவீர்கள். உங்களுடைய சிறப்பான செயல்பாட்டால் பாராட்டானது வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்குங்க. பதவி அல்லது முக்கிய பொறுப்புகளானது கிடைக்கும். இந்த காலகட்டத்தினுடைய பிற்பகுதியில் வணிகம் தொடர்பாகவே முன்னேற்றங்களானது ஏற்படுங்க. விரும்பிய லாபங்களானது உங்களுக்கு கிடைக்கும். வீட்டை பராமரிப்பது அலங்கரிப்பது தொடர்பாக செலவுகளும் உங்களுக்கு ஏற்படுங்க. இந்த ஒரு காலகட்டத்தில் உங்களுடைய விருப்பங்களானது நிறைவேறும். போட்டித் தேர்வுகள் விளையாட்டு தொடர்பான முயற்சிகளில் மாணவர்களுக்கு அலைச்சல்களும் உண்டாகுங்க. மேலுமே உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளானது ஏற்படுங்க. குழந்தைகளால் மகிழ்ச்சிகள் தரக்கூடிய சம்பவங்களானது நிகழும். நண்பர்களும் உங்களுக்கு அனுகூலமாகவே வந்து இருப்பார்கள். அவர்களிடம் எதிர்பார்த்த உதவிகளும் வந்து பார்த்திங்கன்னா கிடைக்குங்க. வெளி வட்டாரத்தில் செல்வாக்கானது வந்து பார்த்திங்கன்னா அதிகரிக்கும். தெய்வ பக்தியானது அதிகரிக்குங்க. எடுத்த செயலை வெற்றிகரமாகவே நீங்கள் முடிப்பீர்கள். பணப்பழக்கங்களானது வந்து பார்த்திங்கன்னா அதிகரிக்கும். குடும்பத்தில் உறவினர்களிடையே இருந்த கருத்து வேறுபாடுகளானது நீங்கி சுமூகமான சூழ்நிலைகளானது உண்டாகுங்க. வெளி வட்டாரத்தில் மதிப்பு மரியாதையும் ஏற்படும். சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா புதிய வீடு வாகனங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகளானது உண்டாகும். இந்த காலகட்டத்தினுடைய பிற்பகுதியில் குடும்ப பெரியவர்களால் நன்மைகளும் நடக்கும். நண்பர்கள் உதவிகரமாகவே வந்து இருப்பார்கள். புதிய ஆடை ஆபரணங்களினுடைய சேர்க்கையானது உண்டாகுங்க. ஆண்களுக்கு பெண்களாலும் பெண்களுக்கு ஆண்களாலும் நன்மைகளானது ஏற்படும். சிலருக்கு புண்ணிய தலங்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகுங்க. தாயாருடன் கருத்து வேறுபாடுகளானது ஏற்படக்கூடும். அவருடைய உடல் ஆரோக்கியங்களும் சிறிய அளவில் பாதிக்கப்பட்டு உடனே சரியாகிவிடும். தாய்வழி உறவினர்களிடம் அனுசரணையாக நடந்து கொள்ளவும். அலுவலகத்தில் அதிக பணிச்சுமைகள் ஏற்படுவதனால் மனதில் சோர்வும் உடல் அசதியும் உண்டாகுங்க. உயர் அதிகாரிகளிடம் அனுசரித்து போவது எதிர்காலத்திற்கு நல்லது. சிலருக்கு திடீர் இடமாற்றங்கள் பணி மாற்றங்களானது ஏற்படக்கூடும். எதிர்பார்க்கக்கூடிய சலுகைகள் கிடைப்பதில் தடைகளும் தாமதங்களும் ஏற்படும். தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றமான சூழ்நிலையே காணப்படுகிறது. உழைப்பிற்கேற்ற ஆதாயங்களானது வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்குங்க. பங்குதாரர்களுடன் இணக்கமான சூழ்நிலைகளானது காணப்படுகிறது. ஆனாலுமே மறைமுக பிரச்சனைகளை சமாளிக்க வேண்டியதாக இருக்கும். இந்த காலகட்டத்தினுடைய பிற்பகுதியில் கொடுக்கல் வாங்கலினுடைய விஷயத்தில் எச்சரிக்கையானது அவசியம். இந்த காலகட்டத்தில் தெளிவுகளானது உண்டாகுங்க. ஆக்கப்பூர்வமான யோசனைகளானது உங்களுக்கு தோன்றும். கடித போக்குவரத்து அனுகூலமான பலனையை கொடுக்குங்க. பயணங்களானது லாபகரமாகவே வந்து இருக்கும். வழக்குகளில் சாதகமான போக்கானது காணப்படும். தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்கள் பங்குதாரர்களுடன் ஆலோசனை செய்து வியாபாரத்தை மேற்கொள்வது கூடுதல் லாபத்தை வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்க வழி செய்யும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் சக பணியாளர்கள் மற்றும் உயர் அதிகாரிகளுடன் ஆலோசனையை செய்து முக்கிய முடிவுகளை எடுப்பது நன்மையை தருவதாக இருக்கும். குடும்பத்தில் சுமூகமான ஒரு சூழ்நிலைகளானது காணப்படுங்க. வாழ்க்கை துணை உங்களுக்கு பல விதத்திலுமே உதவிகளை செய்வார்கள். உறவினர்களுடைய வருகையானது இருக்கும். அவர்களிடம் நிதானமாக பேசுவது நல்லது. அனுபவபூர்வமான அறிவுத்திறனை உபயோகித்து எதிலுமே வெற்றியும் காண்பீர்கள். பெண்களுக்கு உங்களது செயல்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மற்றவர்களினுடைய ஆதரவானது கிடைக்குங்க. உடல் ஆரோக்கியத்தில் கவனங்கள் தேவை. மாணவர்களுக்கு பெற்றோர் ஆசிரியர் கூறியபடி செயல்படுவது கல்வியில் வெற்றி பெற உதவும் அப்படின்னு வந்து சொல்லலாம். மனோதைரியங்களானது கூடும். கலைத்துறையினருக்கு எதிர்பார்த்தபடி வரவுகளானது இருக்குங்க. வெளிநாடு செல்வதற்கு வாய்ப்புகளும் வந்து சேரும். மருத்துவ செலவுகளானது வந்து பார்த்தீங்கன்னா குறையுங்க. அரசியல் துறையினருக்கு கடந்த காலத்தில் உங்களை விட்டு சென்றவர்கள் விரும்பி வந்து சேர்வார்கள். உறவுகளானது உங்களுக்கு பலப்படும். தொலைபேசி தொடர்புகள் மூலமாகவே சிலர் புதிய தொழில் ஒப்பந்தங்களை ஏற்படுத்தி லாபங்கள் தேடக்கூடிய முயற்சியில் ஈடுபடலாம். வந்து பார்த்தீங்கன்னா இந்த துளாராசியில் உள்ள சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுடைய குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சுபிச்சங்களும் வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிக்குங்க. கணவன் மனைவிக்கிடையே சின்ன சின்ன பிரச்சனைகளானது ஏற்படும். உற்றார் உறவினர்களினுடைய அன்பும் ஆதரவும் மகிழ்ச்சியை கொடுக்கும். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் தடைப்பட்ட காரியங்கள் தடபுடலாகவே கைகூடி மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் அப்படின்னு வந்து சொல்லலாம். சிலருக்கு தொலைதூரங்களில் இருந்து நல்ல செய்திகளும் வரும். பொருளாதார நிலைகளானது சிறப்பாக இருப்பதனால கடன்கள் அனைத்துமே வந்து பார்த்தீங்கன்னா குறைந்து சேமிப்புகளும் உங்களுக்கு பெருகும். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த துளாராசியில் உள்ள விசாகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் குடும்பத்தில் மரியாதையானது வந்து பார்த்தீங்கன்னா கூடுங்க. உங்களது வார்த்தைகளுக்கு மதிப்புகளானது இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே வந்து பார்த்தீங்கன்னா மனம் விட்டு பேசி எடுக்கக்கூடிய முக்கிய முடிவுகள் நன்மையை கொடுக்கும்.
பிள்ளைகளினுடைய நலனில் அக்கறையும் காட்டுவீர். தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.